ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப். டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். அம்மா தாயே, டெய்லி ஒரு சன்னதிக்கு வந்துட்டு தான் இருக்கேன். இவ்வளோ படித்து வேலை தேடி அலைஞ்சிட்டு தான் இருக்கேன். அக்காக்கள் எனக்கு வாங்கின கடனே நான் அடைச்ச பாடு இல்லை. அம்மாவையும் பட்ட பொறுக்காக்கிட்டேன். இதோட நான் பட்ட கஷ்டம்லாம் தீரணும். நீ தாம்மா எனக்கு உறுதுணையாக இருக்கணும். அம்மா தாயே, மரியம்மா, வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வரணுமா. அடுத்த கட்டத்துக்கு அழிட்டு வைக்கிறேன். என் வாழ்க்கையை நீ தாம்மா மேம்பட செய்யணும். இன்றைக்கி நான் தேடி போகிற வேலை எப்படியாவது கழிச்சிடணுமா. அவே எல்லாம் நல்லதாகவே நடக்கணுமா. அப்பளி முருகா, எல்லாரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், என் கடையில் நல்ல வியாபாரம் நடக்கணும். அதுக்கு நீ தான் உறுதுணையாக இருக்கணும். ஐயப்பா, புதுசாக வந்த ஸ்டாக்கெல்லாம் அந்த ராட்டையில் எடுத்து அடிக்க. ஏம்மா இருந்துறீங்க? இந்த வெளியே போட்டோம்மா. சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன், சாப்பிட்டு மாத்திரை போடுங்கம்மா. அம்மா, இப்போ உடம்பு எப்படிமா இருக்கு? அம்மா, நான் வேலை தேடி போறேம்மா. உங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரை எல்லாம் மத்தியானத்துக்குள்ள எடுத்து வச்சிருக்கோம்மா. ஏதோ அவசரம்னா எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்கம்மா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். பட்டுமாம்மா, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். செலவுக்குலாம் என்கிட்ட காசு இருக்குமா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க பத்திரமா இருங்கம்மா. ஒரு ஸ்டாக் வந்துருக்கு, கொஞ்சம் செக் பண்ணிட்டு ஈவினிங் கூப்பிடுவான். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. என் பேர் கார்த்தி, எம்ஏ படிச்சிருக்கேன். உங்கள் ஷாப்பில் ஏதாவது வேலை இருந்தால் நிச்சயமா, நீ நிறைய பேர் வேலை பார்த்துருக்கேன். சரியா, இந்த அளவுக்கு இங்கே வேலை இல்லை. சரி, உங்கள் ரெசியூம் கொடுத்துட்டு போங்க, நான் ஃபோன் பண்ணுறேன். ஓகே சார், தேங்க்யூ. மே கமிங் சார்? உட்காருங்க. தேங்க்யூ சார். சொல்லுங்க தம்பி. சார், என் பேர் கார்த்தி, நான் எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்கேன் சார். உங்கள் கம்பெனியில் எனக்கு ஏதாவது ஒரு வேலை இருந்தால் போட்டு விடுங்க சார். இது பால் பண்ண, டைரி ஃபீல்டு, டைரி டெக்னாலஜி அண்ட் ஃபுட் நாலேஜி இல்லை மார்க்கெட்டிங், அந்த மாதிரி ஆளுங்க தான் இங்கே வேலைக்கு தேவைப்படுது.
இருந்தாலும் நீங்கள் பார்க்கறதுக்கு நல்ல பையனாக தெரியுறீங்க. மேனேஜர்கிட்ட ரெஸ்யூம் கொடுத்துருப்போங்க. ஓகே சார். நான் பார்க்க சொல்கிறேன். ஒரு வாரத்தில் கூப்பிடுறேன். ஓகே சார். கம்பெனி நம்பர் வாங்கிட்டு போங்க. ஓகே சார். ரெஸ்யூம் இதாக இருக்கு. ஓகே சார். கூப்பிட்டுப்பான். வாங்க சார். தேங்க்யூ சார். சார் ரஞ்சித் சார் வேலை விஷயமா அவளை பார்த்துட்டு சரி சொன்னாங்க உட்காருங்க. சார். 3 மாசமா வேலை தேடிட்டு இருக்கேன் சார். எங்க சரி. போனாலும் ரெக்கமெண்டேஷன் கேட்குறாங்க சார். சரி. அதான் சார் ரஞ்சித் சார் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. என் கம்பெனியில் இப்போதைக்கு வேலை இல்லை. ரஞ்சித் வேலை சொல்லியிருந்தான். உங்கள் நம்பரை நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். நான் ரஞ்சித்தில் பேசிக்கிறேன். சரிங்களா? பார்க்கலாம் வாங்க. ஓகே தேங்க்யூ சார். அம்மாவை ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் 1 வாரம் ஆச்சு. மருந்தும் தீர்ந்து போச்சு. கையிலையும் பணம் இல்லை. இறைவா ஏன் இப்படி சோதிக்கிற? அம்மா 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 என்னமாச்சு? என்னமா செய்து? முடியலப்பா. அம்மா என்னமாச்சு? விட்டு என்னமா போயிடாம செய்யுமா? இருக்குப்பா. அம்மா என்னமா செய்து? சொல்லுங்கம்மா அம்மா. அப்பா, இருக்குமா? இந்த ஆட்டோ கால் பண்றப்பா. இந்த உடனே போயிடலாமா? அப்பா. ஹாஸ்பிட்டல் போயிடலாமா? அப்பா. ஒரு பேர் இருக்குமா அம்மா? அப்பா. 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 டாக்டர் டாக்டர் எங்க அம்மா சொல்லுப்பா, என்னாச்சு? என்ன problem? பாருங்க டாக்டர். டாக்டர் டாக்டர் அம்மா வெளில இருக்காங்களா? சரி ஓகே. ஐசியூ கூட்டிட்டு போங்க, நான் வரேன். ப்ளீஸ் டாக்டர். ஆ, சீக்கிரம் எவனோ வாங்க ஐசியூ டாக்டர். அழைச்சிட்டு போயிட்டு என்னன்னு டாக்டர், பாரு. வாங்க நான் வரேன். டாக்டர் வாங்க. வாங்க சீக்கிரம் வாங்க. இந்தாப்பா, இந்த மெடிசன்லாம் போய் ஒன்று சீக்கிரம் வாங்கிடும். சரி டாக்டர், ரொம்ப சீரியஸாக உடனே வாங்கிட்டு இருக்காங்க. வந்துடுறேன் சீக்கிரம் வா. போப்பா, சீக்கிரம் போ. சார் சார் இந்த மருந்து கொடுங்க சார். இந்த மருந்து கொடுங்க சார். இருப்பா, அம்மா வரேன். உடம்பு சரியில்லை சார். சீக்கிரம் கொடுங்க சார். ஐயப்பா அந்த மருந்தெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து விடு. சார் என்ன சார் இவ்வளோ பொறுமையாக எடுக்கிறீங்க? சீக்கிரம் எடுங்க சார். இருப்பா எடுக்க வேண்டாம். ரொம்ப எமர்ஜென்சி சார். புரிஞ்சுங்க சார். சீக்கிரம் சார். வா இந்தா 2500 இந்த தரம் சார். ஐயோ பணமே. இவ்வளோ நேரம் அவசரப்பட்டா பணத்தை எடுப்பா. சார் 230 தான் சார் இருக்கு. இந்த ஹாஸ்பிட்டல் வண்டி கூட மருந்து கொடுத்துட்டு வந்து பாக்கி உடனே தரேன் சார். காலையில சாமி கும்பிடும்போது தான் நினைச்சேன் இன்னைக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு. கரெக்டாக தான் இருக்கு போ. சார் சார் இந்த போயிட்டு வந்து உடனே பணம் தரேன் சார். காலத்தில் கடன் அதான் சார் பணம் இருக்கு. ஆளப்பாரு மருந்து மாத்திர கடன் அம்மா தர உடம்பு முடியாது சரியில்லாம இருக்கு சார். கொஞ்சம் help பண்ணுங்க சார். ப்ளீஸ் சார். சார் சார் இப்படிதான் ஐயப்பா காலையிலே வந்து உயிர் எடுக்கிறவங்க தண்ணி போட காசு இல்லாம. மச்சான், நான் கார்த்திக் பேசுறேன். அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியலடா. சரி, ஒரு 5000 ரூபாய் பணம் இந்த ஜிபே பண்ணிடுறேன். நீ எனக்கு 2000 தான் போட்டுருவேன். நானே காசு இல்லாமல் இருக்கேன். வணக்கண்ணே. தம்பி வாங்க தம்பி. மாத்திரை வாங்க பணம் இல்லை. அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருக்கு. 3000 ரூபாய் பணம் இருந்தா கொடுங்க. வாங்கிட்டு வந்து உடனே அப்படிங்களா? கொடுத்துறேன். கொஞ்சம் முன்னாடியே வந்துருக்க கூடாது. தம்பி கேட்டாங்க பணம் கொடுத்தேன். பசாவே நல்லா இருக்கீங்களா? பணம் கேட்டிருந்தேன். ஃபோன் பண்ணேன். எதுவும் நீங்கள் சொல்லல. நான் நேரில் வந்தேன். காசு இல்லைன்னு தான் ஃபோன் எடுக்கல. முதல்ல வாங்கின காசை பற்றி மொபைல் கொடு. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, காசு வாங்கிட்டே இருந்தான். இப்படியோட நம்பி வச்சாச்சு. ஒருத்தையும் வரல, அசனும் வரல. நம்பி காசு வந்து கேட்குறேன். எப்படி நான் தருவேன்? தப்பா எடுத்துட்டாரு கார்த்தி. என்கிட்ட காசு இல்லை. சொல்லுங்க. ஹலோ, ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறோம். எங்க சார் போறீங்க? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். அப்படியா சார்? இந்த 2 நிமிஷம் அங்கே இருக்கேன் சார். அம்மா இந்த மன்னிச்சிடுமா. நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்கம்மா. அம்மா வந்துகிட்டே இருக்கம்மா. எப்படியாவது காசோட வரம்மா. எப்படியும் உன்னை காப்பாற்றுவேம்மா. தைரியமா இருமா. உனக்கு ஒன்றும் ஆகுதுமா. டாக்டர் கையில் பணம் ஒன்றும் இல்லை டாக்டர். அம்மா எப்படியா காப்பாற்ற டாக்டர். நீங்கள் மனசு வச்சாதான் டாக்டர் காப்பாற்ற முடியும். எங்கள் அம்மா எப்படியா காப்பாற்ற முடியும் டாக்டர் ப்ளீஸ். காலம் தரஞ்சிச்சுப்பா. இனிமேல் மெடிசன் எதுவும் பிரயோஜனம் இல்லை. சாரிப்பா, எங்கள் அம்மா இறந்துட்டா. என் உண்மை இப்போ இங்க பொய்யா போச்சு. அடசாமி கூட இங்க
கல்லாச்சு. என் தெய்வம் எங்கோ தொலைஞ்சு போச்சு. எங்க நான் தேடணும் அட மறந்து போச்சு. என் தவமோ என் வரமோ அந்த ஈரலிலோவோ பார்க்காத தாயோ என் உயிரை நான் தொலைத்தேனோ. அடி நீயும் இன்றி எங்கே போவேனோ. வானெங்கும் மண்ணெங்கும் நான் தேடி பார்த்தேனே. உன்னை போல ஒரு தாயை எங்கும் காணேனே. வானின்றி வாழ்ந்திடும் விண்மீனை போலே நீ இன்றி நான் இங்கு தனியாகி போனேன். இனி யார நான் தேடுவேன் அம்மா அம்மா. நீ இல்லாம நான் இங்க சும்மா. இனி யார நான் தேடுவேன் அம்மா அம்மா. நீ இல்லாம நான் இங்க சும்மா. என் தவமோ என் வரமோ அந்த ஈரலிலோகம் பார்க்காத தாயோ என் உயிரை நான் தொலைத்தேனோ. அடி நீயும் இன்றி எங்கே போவேனோ. என் உண்மை இப்போ இங்க பொய்யா போச்சு. அடசாமி கூட இங்க கல்லாச்சு. என் தெய்வம் எங்கோ தொலைஞ்சு போச்சு. எங்க நான் தேடணும் அட மறந்து போச்சு. அட ஆயிரம் உறவுதான் வந்தாலுமே என் அம்மாவை என் கண்ணு தேடிடுமே. அட என் நெஞ்சோ என்னைக்கும் பாடிடுமே. ஓ முந்தான சேலதான் என் வரமே. வானெங்கும் மண்ணெங்கும் நான் தேடி பார்த்தேனே. உன்னை போல ஒரு தாயை எங்கும் காணேனே. வானின்றி வாழ்ந்திடும் விண்மீனை போலே நீ இன்றி நான் இங்கு தனியாகி போனேன். இனி யார நான் தேடுவேன் அம்மா அம்மா. நீ இல்லாம நான் இங்க சும்மா. இனி யார நான் தேடுவேன் அம்மா அம்மா. நீ இல்லாம நான் இங்க சும்மா. அதான் கமிஷனர் சொல்லியிருக்கானம்மா, நீங்கள் போய் பாருங்க, கமிஷனரை பாருங்க, நான் சொல்லுங்க பாருங்க. கமிஷனர் பார்த்துக்குவாங்க. வாங்க தம்பி. கார்த்தி டிகிரி முடிச்சிருக்கேன் சார். சரி சொல்லுங்க. எங்கெங்கேயும் வேலை தேடி பார்த்தேன் சார். எங்கேயும் வேலை கிடைக்கல சார். ஊரில் எல்லாரும் சொன்னாங்க சார், மக்கள் தலைவர் போய் பாடு உன் பிரச்சனை தீர்வு சார். அதான் உங்களை பார்க்க வந்தேன் சார். அப்படியா? மக்கள் சொன்னாங்க. சரி சார், நீங்கள் மனசு வச்சீங்கன்னா ஒரு நல்ல லைஃப் அமையும் சார். சரி, என்ன வேலை கொடுத்தாலும் பார்ப்பீங்களா? கவர்மெண்ட் வேலை தான் வேணும்னு சொல்லக்கூடாது. ப்ரைவேட்லேயும் வேலை பார்ப்பீங்களா? அப்படிலாம் இல்லை சார், எந்த படம் தான் பார்ப்பேன் சார். சரி, என்னை நம்பி வந்துட்டீங்களே, கவலைப்பட. ரொம்ப நன்றி சார். வரோம் சார். இன்னும் அந்த வேலைக்கு போகிறத விட இப்போ நம்ம பணம் இல்லாமல் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல சார். இப்படி சோதிக்கிறாங்க வேலை வச்சிச்சு. இன்னும் அந்த வேலைக்கு போகிறத விட இப்போ நம்ம பணம் இல்லாமல் இருக்குது. என்ன பண்ண போகிறோன்னு தெரியல சார். இப்படி சோதிக்கிறானே. யார்ப்பா அது இப்படி ஆக்சிடென்ட் கிடக்குறானே? என்னப்பா எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இல்லையாப்பா? ஐயோ, தேவையில்லாத வேலை, தேவையில்லாத எதுவும் பிரச்சனை என்ன மாட்டேங்குது. பிரச்சனை வரட்டும், முதல்ல ஹெல்ப் பண்ணுங்கய்யா. சொல்றது கேளியா? ஆட்டோ
அந்த பொண்ணு அட்மிஷன் போடுறது நீங்கள் தானே? நான் கொஞ்சம் மெடிசன் எழுதி தரேன், அதை இமீடியட்டாக வாங்கிட்டு இதோ உடனே வாங்கிட்டு வரேன் டாக்டர். சார் அர்ஜென்ட் சார், இந்த மருந்து மாத்திரை கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்க சார். சார் ரோட்டில் ஒரு பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுது, கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்க சார் ப்ளீஸ். உயிருக்கு போராட்டி இருக்காங்க சார், ப்ளீஸ் சீக்கிரம் கொடுங்க சார். இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. சார் 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 இந்த போயிட்டு வந்து உடனே பணம் தரும் சார். 2 அதான் சார் பணம் இருக்கு. ஓஹோ, அவன் தானா நீ? இப்பயாவது பணம் எடுத்து வந்திருக்கியா இல்லை பழைய பாட்டு பாட வந்திருக்கியா? சார் எப்போயும் நான் வந்து மாதம் வச்சு தசாங்க சார், மறந்துடுங்க சார். ஒரு பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு சார், தான் சும்மா மறந்துடுங்க சார். எப்பா இந்த மாத்திரை எடுத்து கொடுப்பா. காசு இல்லைன்னு சொன்னால் மருந்து கொடுக்க மாட்டான். 7500 பணத்தை கொடுப்பா. சரி ஆபத்துக்கு போவோம் இல்லை, எப்படியாச்சும் இந்த பொண்ணை காப்பாற்றணும். திருட்டு பாயரா புறா, எப்படி ஓடுறா பாரு திருட்டு பாயா. உங்களுக்கு நல்லா புத்திய கற்றுக் கொடுக்குறா. ஹலோ போலீஸ் ஸ்டேஷனா? சார் நான் மெடிக்கல் ஓனர் அண்ணாச்சி பேசுகிறேன். என் கடையில் மருந்து மாத்திரை தேடிட்டு ஒருத்தன் ஆஸ்பத்திரியை நோக்கி ஓடுறான் சார், வந்து அரெஸ்ட் பண்ணுங்க அவனை. கேட்ட மருந்து மற்றெல்லாம் வாங்கிட்டு டாக்டர், எப்படியா அந்த பொண்ணை காப்பாற்றுங்க டாக்டர். ஓகே ஓகே, டோன்ட் வரி. அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணியாச்சு, இப்போ நல்லா இருக்காங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். ஹலோ ஆமாங்க சொல்லுங்க. என்னது? என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? பொண்ணு ஆக்சிடென்ட் ஆயிட்டாடா? ஐயப்பா சீக்கிரம் 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 காலையில் ஐயப்பா, பொண்ணு ஆக்சிடென்ட் ஆயிட்டாடா ஐயப்பா, சீக்கிரம் ஐயப்பா சீக்கிரம் போப்போ. அம்மா என்னம்மா பண்ண சொல்கிற? திருநெல் தப்பு தாம்மா, எப்படியாவது இந்த பொண்ணை காப்பாற்றணும்னாமா அப்படி பண்ணேன். மாடி அம்மா என்னம்மா ஆச்சு? என்னம்மா ஆச்சு உனக்கு? என்னம்மா எப்படிமா ஆச்சு? என்னம்மா ஆச்சு உனக்கு? இப்போ எப்படி பாருங்க மாடி, உனக்கு ஆச்சரியன்னு தெரிஞ்சோல்ல, என் இதயத்துல எந்த ஒரு தவறு இருக்குமா? துடிச்சு போயிட்டம்மா. எப்படிமா இருக்கா? உன் உடம்பு கொல்லின்னு இல்லை, நல்லா இருக்கியாம்மா? டாக்டர் வாங்க டாக்டர், வாங்க டாக்டர். என் பிள்ளைய காப்பாற்றினது உங்களுக்கு கோடான கோடி நன்றி டாக்டர். ஐயோ அதெல்லாம் பண்ணாதீங்க, என்னோட கடமையை மட்டும்தான் நான் செஞ்சேன். அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணியாச்சு, இப்போ நல்லா இருக்காங்க. சரியான நேரத்தில் உங்கள் பொண்ணை ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்தாரு. நீங்கள் அவருக்கு தான் ரொம்ப நன்றி டாக்டர். மணி யாருமா உன்னை காப்பாத்துனது? இங்கதான்ப்பா இருந்தாரு. இருக்காரு பாருங்க, அவர் தாங்கப்பா. டேய் நீ தான் கார்த்தி? யோ யார் யானே என்ன அடிக்கிறா? டேய் நீ தான் மருந்து தின்ன கான்ஸ்டபிள் அவங்க எடுத்துட்டு போ. ப்ளீஸ் சார், நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க அவர் சார். அரெஸ்ட் பண்ணாங்க சார், ப்ளீஸ் சார். நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் சார், ப்ளீஸ் சார். டேய் என்ன நினைச்சிட்டீங்க? கம்ப்ளைண்ட் மறுபடியும் வாபஸ் வாங்குங்க. நான் வெட்டி போடல. சார் சாரி சார், சாரி சார். யோ கான்ஸ்டபிள் அவன் முடியா விடுங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். சார் என்னை அரெஸ்ட் பண்ணுங்க சார். ஒரு நல்ல மருந்து தின்ன தவறு தான், என்னை அரெஸ்ட் பண்ணுங்க சார். அன்னைக்கு இவர் மருந்து மாத்திரை கொடுத்து உதவி இருந்தா எங்கள் அம்மாவை இழந்து இன்னைக்கு நான் அனாதையாக இருக்க மாட்டேன். நீங்கள் என்னை அரெஸ்ட் பண்ணுங்க, நான் பண்ணது தப்பு தான். இந்த கருத்துல இவ்வளவு நல்லவனா இருக்க, இருந்தாலும் நான் என் கடமையை செய்யணும். என் கடமை வந்து இவர் மூலியமா வந்து என் பொண்ணு உயிரை காப்பாற்றணும்னு தெரிஞ்சிருந்தா நான் கம்ப்ளைண்டே கொடுத்துருக்கோம். வாழ்க்கையில மனிதநேயம்னா என்னன்னு தெரியாம இருக்கிற இந்த உலகத்துல மனிதநேயத்தோட வாழ்ந்தவன் தான் நமது எம்ஏ பட்டதாரி. அன்புடன் உங்கள் ரவி தங்கசாமி. வானின்றி வாழ்ந்திடும் விண்மீனை போலே நீ இன்றி நான் இங்கு தனியாகி போனேன். இனி யார நான் தேடுவேன்? அம்மா நீ இல்லாம நான் இங்க சும்மா. இனி யார நான் தேடுவேன்? அம்மா நீ இல்லாம நான் இங்க சும்மா.